வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள் 30/7/2025 டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 29/7/2025 டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்க். உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 4 ஷோக்கும் சேர்த்து 30 நாளைக்கு வந்து கெஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். இன்றைக்கி 1 மணிக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 084. இந்த 084க்கு பார்த்தீங்கன்னா 08 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 084க்கு 4ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் செட் எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு. 08 அப்படின்றது ஏபி வந்து நம்ம ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 081 082 அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 08 அப்படின்றது ஏபி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. ஆல் போர்டு ஜஸ்ட்டில் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்ட்லேருந்து நம்மளுக்கு 2 இல்லை 1 ஏதோ ஒன்று உள்ளே வந்து அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் செட் எடுத்துருக்கலாம். ஆல் போர்டு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஸ்ட்ராங்காகவும் ஒரு பாக்ஸை கொடுத்துருக்கோம். 08ன்றதை ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம். இது ஏபி கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டு மட்டும் மிஸ் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா போர்டு வைஸாக வெற்றி கிடச்சிருக்கு. 2 செட்டு ஒரு செட்டு வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணி 6 மணியை பொறுத்த வரைக்கும் 872. இந்த 872க்கு பார்த்தீங்கன்னா 872 3 நம்பரும் கிடச்சிருக்கு. போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்பா. இந்த 872 போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருந்தாலும் நம்மளுக்கு 2 செட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கு. 87 இங்கேயும் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங்காகவும். இது 87 அப்படின்றது ஏபி வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்ததுனால பாருங்கள் 27 அப்படின்றது கொடுத்துருக்கோம். 7-2ன்னு மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு செட்டு பார்த்தீங்கன்னா 2 செட்டில் வெற்றி கிடச்சிருக்கும். இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி இன்றைக்கும் எடுத்துருக்கணும்பா. நம்ம 287 அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 2 நாள் 3 நாளில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 நாள் 3 நாள் விட்டு கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி நம்ம வந்து கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஃபுல் பாக்ஸ் இனியும் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே தான் இருக்கும். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்குது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 நாள் இல்லை 3 நாள் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம வந்து ஒரு 4 ஃபுல் பாக்ஸ் கிட்டே நம்ம வந்து வெற்றி எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக மெயினாக பார்த்திங்கன்னா ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்ததில் ஆல் போர்டும் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு 2 நம்பர் பார்த்திங்கன்னா இதில் 8-2 கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2-7 கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 2 பாக்ஸில் கனெக்ட் ஆகலை. ஸ்ட்ராங்காக கொடுத்ததுலேயும் பார்த்திங்கன்னா இதில் 2-8 அப்படின்றது கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க பாக்ஸு. இன்றைக்கி 6 மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான மாசான வெற்றியை எடுத்துருக்கணும்பா. போர்டு வைஸாக ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருந்தாலும் 2 செட்டில் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க செட்டு ஒரு செட்டு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஃபுல் பாக்ஸ் வெற்றி நம்ம எடுத்திருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் இல்லை 2 நாளில் நம்ம வந்து கேப் விட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிட்டு தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆல் போர்டும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. நல்ல ஒரு மாசான வெற்றி கிடச்சிருக்குன்பா 6 மணியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணி 9-3-7. இந்த 9-3-7க்கு பார்த்திங்கன்னா 9-7 2 நம்பரும் கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டில் போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்பா. போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்ததுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7-9ன்னு கொடுத்துருக்கோம். இங்கேயும் கொடுத்துருக்கோம். 3ஆம் நம்பர் இதில் ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா இதுலேயும் ஒரு ஃபுல் பாக்ஸ் செட் எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 7-9 அப்படின்றத வந்து நம்ம 9-7 அப்படின்னு மாற்றி கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் அதாவது 2 செட்டில் வந்து பாஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு வந்து 0-7-9 அப்படின்றது கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 7-9 கனெக்ட் ஆகி ஏசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. மெயினாக பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்மளுக்கு இன்றைக்கி 8 மணிக்கு நல்ல ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குன்பா. சரி, அடுத்து பாருங்கள் 30/7/2025 டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கெஸிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-3. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 5-1, 5-4, 5-2, 1-2, 1-3, 4-3. ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா 5-1, 5-4.
பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 512 513 542 543 612 643. ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா 512 543. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 14 14லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற ஆல்போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் 8-2, பி போட பொறுத்த வரைக்கும் 6-4, சி போட பொறுத்த வரைக்கும் 5-7. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏவிபி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 8-6 8-5 8-7 6-5 6-7 4-5. ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா 8-6 8-5. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 8-6-5 8-6-7 8-4-5 8-4-7 2-6-5 2-4-7. ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா 8-6-5 8-4-7. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 5-7 5-7லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் 3-5, பி போட பொறுத்த வரைக்கும் 8-2, சி போட பொறுத்த வரைக்கும் 1-9. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்கள் 5-8 5-1 5-9 8-9 8-1 2-9. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 5-9 8-9. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3-8-1 3-8-9 3-2-1 3-2-9 5-8-1 5-2-9. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 1-9 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1-1 4-4 5-5 7-7 அப்படின்னு 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஸ்ட்ராங்காக பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.